இல்ல தர்பை புல்ல வந்து உணவோட சேர்த்து சாப்பிட்டா தோஷம் நீங்கிரும் அப்படிங்கிறது கிடையாது. ம். அதாவது வேத ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் வந்து தர்பையை வச்சு வேத ஆகமங்கள்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவாங்க. ம். அதே மாரி உங்களுக்கு வந்து அந்த கிரகண காலங்கள்ல தன்னுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், மற்ற இடங்கள் எல்லாம் வந்து தர்பை புல்ல போட்டு வைப்பாங்க. அது கிரகணம் முடியிற வரைக்கும். ம். அது என்ன செய்யும்னா, பிரபஞ்சத்துல இருந்து வரக்கூடிய அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ வந்து ஒரு பாய்சன் அதாவது அதாவது விஷத்தனமான ஒரு ஆற்றல அது வந்து அப்சர்வ் பண்ணி வாங்கிக்கும். ம். விஷத்த வாங்கிக்கக்கூடிய அது தீமைகளை வாங்கிக்கும். அந்த சயின்ஸா சொல்லணும்னா, அந்த கதிர்கள்ல இருக்கக்கூடிய விஷத்த அந்த தர்பை வந்து தாங்கும். தாங்கி எடுத்துக்கும். இப்ப இந்த இந்த இடத்துல அந்த கதிர்வீச்சு ஒண்ணு இருக்குன்னா, தர்பை புல் செடிய ஒரு 4, 5 செடி இங்க வச்சிருந்தோம்னா, கதிர்வீச்சுகள் நம்மள தாக்காது. ம். இங்க சயின்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, கதிர்வீச்சு வந்து விட்டது, உடல் கெட்டு விட்டது. கதிர்வீச்சால் இந்த மாரி காரியம் வந்துருச்சு அப்படின்னு. அப்ப அந்த கதிர்வீச்சை தாங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு தாவரம் எதுன்னா, தர்பை தான். தர்பைக்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு ஆற்றல் உண்டு. இடிதாங்கின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தி மரம். ஆத்தி மரத்த கட்டி கப்பல்ல போனவன் வந்தான். அது எதுக்காக எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னா, வரக்கூடிய அதாவது கடல்ல போயிட்டு இருக்கும்போது இடியோ, மின்னலோ தாக்காமல் இருப்பதற்காக ஆத்தி மரம். இன்றைக்கும் ஒரு ஆத்தி மரம் ஒரு ஊர்ல இருந்துச்சுன்னு சொன்னா, இடி மின்னலை தாங்குகின்ற அபாரமான சக்தி உள்ளது.